அரசியல் வந்து அப்படியே அறிவாளிகள் தான் பேசுவாங்க. இப்போல்லாம் அரசியல் எல்லாருமே நம்மெல்லாம் தத்திங்க, தற்குறிங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிருத்துங்க. அதெல்லாம் காலம் மாறுது அவ்வளோதான். சட்டசபை அவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த மாறுது அவ்வளோதான். சட்டசபை அவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து தன்னுடைய தொகுதியிலெல்லாம் என்னென்ன பிரச்சனைன்னு அங்கே சொல்லி அதுக்கு தீர்வு கண்டு அப்படி பண்ணணுமே வழிய தனிப்பட்ட 2 பேர் போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 பேர் மட்டும் போட்டியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பொதுவாக பேசணும். சபையில் வந்து நீங்கள் 2 பேரும் போட்டியாக அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் சட்டசபை கிடையாது. இதை சிரிச்சுன்னு பார்த்துட்ருக்க வேண்டியிருக்கு. என்னவோ பொது பிரச்சனை இது வரைக்கும் அதுங்க என்ன பொது பிரச்சனை பேசி 41 பேர் இறப்புக்கு காரணமானவன் அந்த டைம் எங்கேயா அப்படின்னு பார்த்தா அவன் காணாமல் ஓடி போயிருந்தான். மைக்கெல்லாம் பின்னாடி போய் சார் 41 பேர் இறந்துட்டாங்கன்னொடனே அவன் 1 மாதம் எங்கேயா அப்படின்ட்டு இப்படி இருந்தான். அந்த ஹீரோ எங்கே ஜீரோவாக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்படி இருந்தான். இப்போ அவங்களுடைய பசங்கள் எல்லாமே அப்பா எங்கே காணோம் அப்படின்னு மரியாதையாவது அப்பா எங்கே காணோன்னு ஒருத்தரை கேவலப்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க, ஒருத்தர் தோல்வியை கேவலப்படுத்துகிற மாதிரி தனிநபரை சொல்கிறீங்க. ஆனால் உங்களை வந்து அப்பா எங்கே காணோம், எங்கள் அப்பா எங்கே காணோம் அப்படின்னு 2 பேர் தவிச்சிட்ருக்காங்க பாவம். என்னங்க இது ஆக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இப்போ ஆக்ஷன் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் நான் அவங்கள சாவை கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்பீங்களா? அரசியல் பேசுங்க. அங்கே சும்மா ஆக்ஷன் பண்ணுறது வம்பு பேசுறது இதெல்லாம் வேண்டாம், அரசியல் பேசுங்க. ஓகேயா? இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத ஆக்ஷன் எதுக்கு? தேவையில்லாமல் தனிநபரை தாக்குறது எதுக்கு? தனிநபரை நீங்கள் தாக்கினீங்கன்னா உங்களையும் தாக்குவாங்க. ஓகேயா? அஃப்கோர்ஸ் சட்டசபை மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம். இப்போ சட்டசபை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹீரோ படத்தில் ஹீரோவாக இருந்து நல்லா பார்க்கும்போது நம்ம ஆசையாக பார்த்துட்டு இருந்தோம். அவரையே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஓகேயா? சரிடான்னு சட்டசபையில் உட்காந்தா அவரை உட்காந்துருக்கிறத அந்த இதை நம்ம டிவியில் பார்த்தோன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டாக இப்படி தான் போகுது, பார்த்துட்ருக்குற மாதிரி தான் போகுது. நல்லா தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை அடிச்சுக்கிறது நல்லா இருக்குது. அதுக்காக உட்கார வச்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க திட்டம்? நீங்கள் வந்து அந்த அறிக்கையெல்லாம் வெள்ளை அறிக்கையெல்லாம் பார்க்காமையே நீங்கள் வந்து சபதம் கொடுத்தீங்களே பண்ண போகிறேன்னு திட்டங்கள், மாமன் சீரு மருமன் சீரு, அந்த சீரு இந்த சீரு, அண்ணன் தம்பி, பெண்களுக்கு 2500, அதெல்லாம் எப்படி கொண்டு வர போகிறீங்க? இதெல்லாம் பாருங்கள். சும்மா இத்தனை நாளாக பேசாமல் இருக்கார். ஸ்பீக் சிஎம், வாயத்தரங்க சிஎம்லாம் பேட்ஜ் எல்லாம் போட்ட உடனே இப்போ வாயும் திறக்கிறீங்க, ஆக்ஷனும் பண்ணுறீங்க. அது தனிப்பட்ட இதுக்கு தான், தனிப்பட்ட நபரை, அங்கே இல்லாத நபரை விமர்சிக்கிறீர்கள். அதாவது அந்த சபைக்குள்ளே வர முடியாத வரை விமர்சிக்கிறீங்க நீங்கள். இதெல்லாம் வந்து என்னன்னு புரியல, எனக்கெல்லாம் புரியலப்பா, உண்மையாகவே புரியல. அரசியல்ங்கிறது நாற்றம் அப்படிங்கிறது இப்போல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் அரசியல் வந்து அப்படியே அறிவாளிகள் தான் பேசுவாங்க. இப்போல்லாம் அரசியல் எல்லாருமே நம்மெல்லாம் தத்திங்க, தற்குறிங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிருத்துங்க. அதெல்லாம் காலம் மாறுது அவ்வளோதான். சட்டசபை அவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து தன்னுடைய தொகுதியிலெல்லாம் என்னென்ன பிரச்சனைன்னு அங்கே சொல்லி அதுக்கு தீர்வு கண்டு அப்படி பண்ணணுமே வழிய தனிப்பட்ட 2 பேர் போட்டி
டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 பேர் மட்டும் போட்டியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பொதுவாக பேசணும். சபையில் வந்து நீங்கள் 2 பேரும் போட்டியாக அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் சட்டசபை கிடையாது. இதை சிரிச்சுன்னு பார்த்துட்ருக்க வேண்டியிருக்கு. என்னவோ பொது பிரச்சனை இது வரைக்கும் அதுங்க என்ன பொது பிரச்சனை பேசினாங்க அதெல்லாமே வெளியே வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தான் வந்து ரொம்ப அப்படியே சினிமாத்தனமாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் எதையோ ஒன்று டைவர்ட் பண்ணுறதுக்கு காட்டுறாங்களோ என்னவோ தெரியல. இதில் வேற இப்படி கண்ணு தெரியாமலாம் தேடுறாரு முதல்வர். அவரை அப்படி தேடிட்டு இருக்காங்க அவங்க குடும்பமேங்கிறது தெரியாமல். இதில் வந்து ஒன்று பாராட்டணும், கலைஞர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி முதலமைச்சராக இருந்தார். அவரும் வந்து தொடுப்பெல்லாம் வச்சுருந்தார். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் வீதிக்கு வர விடாமல் அவர் அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்த அவர் பையன் யாரையோ கடத்தினான் நியூஸ் ரீடரை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் குடும்பத்தில் ஒழுங்காக இருக்கார். இன்னி வரைக்கும் அவர் குடும்பத்தில் எந்த தேடலும் கிடையாது. ஆனால் இப்போ சட்டசபையில் இப்படி வந்து யாரோட அப்பாவையோ காணும்னு தேடுறீங்களே, உங்கள் பசங்க உங்களை காணும், அப்பாவை காணும், போய் எங்கேயோ உழுந்து கிடக்காருன்னு தேடிட்டுருக்காங்க. உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி செங்கல்பட்டில் மனைவி வந்து இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணுங்க முதல்வரே. இது மாதிரி சினிமா ஆக்ஷன் 1 2 3 சபாநாயகரே ஆக்ஷன் பண்ணலாமா இதெல்லாம் கேட்டுட்டுலாம் பண்ணாதீங்க. அழகாக பேசுங்க. சட்டசபைங்கிறது அத்தனை எம்எல்ஏக்களும் அவங்க தொகுதியில் என்ன பிரச்சனையோ அதை அங்கே கொண்டு வந்து சொல்கிறதுக்கு தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோம். கற்கூரிங்கள்லாம் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக அதாவது மக்கள் சொல்லாமையா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்களே. ஒரு சில மக்கள் சொல்லாததுனால நீங்கள் வந்து பல பேரை எதிர்கட்சியிலேருந்து கேட்க வேண்டியிருந்தது. யார் எதிர்கட்சியோ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் தெரியாமல் பேசாதீங்க. அதெல்லாமும் மக்களுக்கு தெரியும். 107 இடத்துக்கு உங்களை கொண்டு வந்த மக்கள் 118 இடத்துக்கு கொண்டு வராத மக்கள் இவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நல்லபடியாக சட்டசபையை கொண்டு போங்க. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, ஆனால் இப்படி கொண்டு போகாதீங்க, நல்லா கொண்டு போங்க.